ஸோ இப்போ நாங்கள் தாய்லாந்து வந்துட்டு இந்த வைல்ட் லைஃப்பை பார்க்கலாட்டி எங்களுக்கு வந்து இந்த தாய்லாந்து ட்ரிப்பே வந்து ஃபுல்ஃபில் ஆகின மாதிரி இருக்காது. அதனால் நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் எலிஃபண்ட் பார்க். கண்டி பெரஹாரில் கூட இவ்வளோ வெளிச்சமாக பார்க்க மாட்டோம். இது வந்து நல்ல கிட்ட ஏறி பார்க்குறோம். ஆனால் தாய்லாந்து யானையும் ஸ்ரீலங்கா யானையும் ஒரு கூட்டம் மாதிரி தான் இருக்குது. பெரிய இல்லை பார்க்கலாம். நட கொஞ்சம் அழகாகிற போல கொஞ்சம் அழகாகிதா. ஏன்னா பறந்து பார்த்த அளவுக்கு செம்ம பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானை பேசணும்னு சொல்லிட்டு நினச்சேன். நான் அதுவும் பேசலை. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. உங்களுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாவோ, நான் இதை சொல்லித்தாரேன். கட்டாயம் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஏடிவி இருக்குது உள்ளால இங்கே. அதாவது இங்கே வந்து ஏமாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த ஏடிவியை 2000 பார்த்தா விற்க வைக்கணும். அதை 2000 ரூபா வரைக்கும் போடுறாங்க. வேற லெவல் என்னோட வியாபாரம். பெரிய க்ரௌடும் லீக்குது இப்போதைக்கு. நான் வந்து என்ட்ரன்ஸ் போட்டுது. ஓ மிஸ் ட்ரிப் அட்வைசர் இடத்துல பேர் என்ன? இடத்துல பேர் என்ன? ஸோ நான் இப்போ இருக்கிற லொக்கேஷன் பேர் வந்து நோங் சாங் கேஃபே. ஸோ எங்களோட டிரைவர் வந்து சரியான இறக்கமானால். ஸோ அவரை நம்பர் என்ன தாரேன். கட்டாயம் அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. பிகாஸ் அவர் வந்து நான் வச்சு கொடுப்பேன். அப்படியா? அப்போ நான் வந்து இவரை சொல்லித்தர மாட்டேன். ஆனால் இவர் நல்லா நம்பர் தாரேன்னு சொன்னால் ப்ரைவேட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கமிஷனை வச்சு நம்பர் வந்து 08346. ஸோ இந்த நம்பரை வந்து அவன் நம்பரில் வேறு யாரோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் போலியில் நிற்கிறோம். போலின் சேலரி வந்து ஸ்ரீலங்காக்களுக்கு பழகின உண்டு தான். கிட்டத்தட்ட 4-5 போலியில் நின்றாச்சு. லாமென்ன போலின், பெட்ரோல் போலின், டீசல் போலின், கடைசியில் கேஸ் போலின் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போலின் வராட்டி நின்றுடும் நாங்கள். சரியா? இதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்லை, உண்மையிலே செருப்பால் தான். 1% 2% 1200 baht. 1 elephant. ஆனால் இங்கே வாங்க. இங்கே இல்லை யானைக்கு நாங்கள் சல்லி கட்டி சாப்பாடு போட்டுறோம். நாங்கள் அபரண பக்கத்தால் போக்கல ஏதாவது போய் யானைக்கு சாப்பாடு போட்டுறோமா? நாங்கள் பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டேண்ணா. அதே வாங்கத்தான் பார்க்குது. நாங்கள் வந்து இப்போ அனலைஸ் பண்ணிட்டு எந்தெந்த ஏரியாவில் எத்தனை பேர் இருக்கிறான்னு சொல்லிட்டு கத்தி படத்தில் வர ஒரு சீன் ஒன்று மாதிரி காப்பிரைட்ஸ் வந்துட்டு மியூசிக் போட்டால் அதனால் வாயாலை படித்து முடிச்சிடுவோம். யானைக்கு வாழைப்பழம் வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து வாழைப்பழம் சீப்பாக கிடைக்குது. இங்கே வரைக்கும் வாழைப்பழம் தேவைன்னா இங்கே வாங்கிட்டு போங்க. அப்படி வெளியே இந்த எனக்கு நாங்களும் அப்படி கத்துவோம். இது கத்துறது வீடியோ பண்ணுறோம். எல்லாரும் வந்து ஃபோனை தூக்கிட்டு ஓ அடிபட்டுக்காங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ப்ரோ வாட்ஸ்அப் ப்ரோ கக்கத்தில் இருந்தியோ கட்டி வண்டிக்கு உங்களுக்கு எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா யானை அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகுறாங்க. அது ஒரிஜினலா? ஹலோ I thought it's fake. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஸோ எல்லா பாகத்துலேயும் ஃபுல் அந்த ஹேப்பனிங் ஆகிக்கிறாங்க. யானை நடக்குது, இங்கே கோழி நடக்குது, இங்கே பாம்பு நடக்குது. இந்த கிராசிங்கில் யானை நடக்குது. யானை வந்து பார்க்கிங்கில் நின்று பெட்ரோல் போதா ஒழியுது. பெட்ரோல் அடிச்சு அடே இது குத்திச்சோ செத்துப்போ எவரமா இது நம்ம முடி வளர்த்த யானை. இது கெப்கட் யானை. இது வந்து கெஃபேக்குள்ளே கொண்டு கெஃபே தானே இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லா அந்த ஒரு சிந்தனையோட செஞ்சு 3, 2, 1. இந்த உலகம் யாருக்காக நிற்கும். ஓண்ட இடத்த நீயே தான் பீஜமுடு இப்போ நான் இங்கே போலியில் நிற்கிறாரு. இவர் போலின் வாங்கி இடத்த போய் பிடிச்சி ஜூஸ் எடுத்து போய் பார்க்குறாரு. ஸோ இதில் வந்து கேஜிஎஃப் டயலாகு, கேஜிஎஃப் பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு.
யார் சாமி இவன் எங்கிருந்து வந்திருக்கான் என்ன வாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஜூஸ் வராங்க ஜூஸ் ஆர்டர் பண்ணிடலாம் அதாவது ஃப்ரீ ஜூஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது வாரத்துக்கு ஸோ உள்ளுக்கு வரக்குள்ள 600 பாத்ஸ் வந்து சல்லி எடுக்கிறாங்க 4800 ரூபாய் ஒத்தருக்கு மட்டும் போது ஸ்ரீலங்கன் ருபீஸ் அதோடு சேர்த்து ஒரு ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் வாங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிறாங்க ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நான் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிறேன் வாட்டர்மெலன் செல்ட்டிங் அடிச்சு ஷமிதா அப்படி அடிச்சுக்குது வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா ஃபுல் வாட்டர்மெலன் உள்ள உள்ளுக்கு அரைச்சி தராங்க அப்படி தானே சூப்பராக இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எலிஃபண்ட்ஸ் வந்து கடல் இல்லை ஒரு குளம் உண்டு இந்த குளத்தில் அப்படியே நீட்டுக்கு நடந்து போய் கொண்டிருக்குது ஸோ இங்கே பெசன் ஃபுட் ஜூஸும் இந்த வாட்டர்மெலன் ஜூஸும் கையில் கட்டிட்டு 2 பேரும் முழிச்சு வந்துருக்கிறோம் இப்போ என்ன நடப்புன்னு சொன்னால் இந்த வெயிட்டிங் ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு இந்த வாழைப்பழத்தை எப்படி தின்னுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ இங்கே சொல்லி கொடுக்குறாரு ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கலைய பதில் சர்க்கஸ் போகிறது இது வந்து வேடர்கள் வந்து வேட்டையாடுற திறமையை காட்டுறாங்க ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இது வந்து கல்யாணத்துக்கு போகிறாங்க இது கல்யாணத்துக்கு போகிறது கல்யாணம் இன்றைக்கி அரபாவில் இன்றைக்கி பாரிஸ்டாண்ட சமையல் அதனால யாரை கல்யாணத்துக்கு போகுது பொக்கை வாழைப்பழம் வேணுமா நைட் வாங்க பொக்கை ஈஸி பொக்கை ஈட்டிங் வாழைப்பழம் ஈட்டிங் வெரி ஃபன் ஓ ஓ ஓ ஹூஸ் ஜூஸ் இஸ் திஸ் பொட்டிச்சி ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யானையில் போய் திட்டிக்கிறோம் This is a peacock. Is it a male or female? என்ன தெரிகிறது என்ன பொம்பளை ஆம்பளை ஒன்றும் இல்லை எல்லாம் பொம்பளை ஆம்பளை You lady boy. ஸோ ஒரு மாதிரி இப்போ எலிஃபண்ட் வில்லேஜ்லேருந்து வெளியாகிட்டோம் அதாவது இந்த லொக்கேஷனுக்கு கட்டாயம் ஐ வில் ரெக்கமெண்ட் இட் பிகாஸ் இது வந்து வேறு லெவல் ஃபன்னாக இருக்குது அதாவது உங்கள்கிட்ட ஒரு 600 பாத் இருந்துச்சுன்னு சொன்ன எக்ஸ்ட்ரா சல்லி ஸோ இதுக்குள்ளுக்கு வாங்க ஒரு 2 hours 3 hours வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக ஃபுல் ஃபன்னாக இருந்துட்டு போகலாம் ஸ்பாட் டியர்ஸ் தீஸ் ஆர் நார்மல் டியர்ஸ் பொக்க சோமைதியா என்ன செய்தி மச்சான் மாப்பிளை வணக்கம்டா மாப்பிள தேனியில இருந்து பம்பி திஸ் இஸ் பம்பு ஹியர் சாப்பிடு அதாவது யானைன்னு சொல்றது வந்து ஒரு யானை தான் அதாவது யானையை வந்து யானையாலேயும் முடியாது ஆனால் யானைக்கு வந்து யானை சைஸ் சரி யானைக்கு தான் தெரியும் யானைக்கு தெரியும்